அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்தம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என்ன ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். எல்லாருமே தெரிஞ்ச ஒரு வாக்குத்தத்தம் தான். கரெக்டா எல்லாருமே தெரிஞ்சிருக்க அந்த வாக்குத்தத்தம். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அது இப்பதானே முதல்ல கேட்கறேன்னு யாராவது இருக்கீங்களா? நிறைய வாட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் இன்னைக்கு இந்த மாத வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்குறாருன்னா, இந்த மாசத்துல நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்க போறாரு? பெலன், சமாதானம், ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சம்திங் ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? சம்திங் ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதமாக கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த 3 ஆசீர்வாதங்கள்ல ஏதாவது ஒரு சாய்ஸ்ல விட்டுட்டு இதுதான் வேணும்னு ஏதாவது நீங்க விரும்ப வாங்க போறீங்களா? இது எனக்கு சமாதானம் வேணாம் பிரதர், எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் போதும் அப்படின்னு ஏதாவது நீங்க வந்திருக்கீங்களா? எனக்கு இந்த 3மே எனக்கு வேணும்னு எத்தனை பேர் கை தூக்குங்க? 3மே எனக்கு, இதுல ஒண்ணு குறைஞ்சா கூட என் நிம்மதி போயிடும். இந்த 3மே எனக்கு, 3மே உங்களுக்கு இலவசமா தருகிறவர் நம்ம கர்த்தர் மாத்திரமே. கரங்க தட்டி நாம் தான் பயன்படுத்தலாமா? இலவசமாக மனமும் சந்தோஷமாக கொடுக்கிற ஒரே தெய்வம் அவர் மாத்திரமே. அல்லேலூயா. அதனாலதான் இது சம்திங் ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இது இன்னொரு சம்திங் ஸ்பெஷலான ஆசீர்வாதம் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு, நோட் பண்ணிக்கிட்டீங்களா அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா பேசலாம். என்ன வார்த்தை அது? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் இங்க நீங்க கவனிக்கணும். இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்க, முக்கணி ஆசீர்வாதம் மாதிரி. முக்கணி உலகத்துல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மா, பலா, வாழை. ஸ்கூல்ல எத்தனை பேர் அந்த படத்தோட பார்த்துருப்பீங்க? மா, பலா, வாழை. இந்த முக்கணியை வச்சு உங்ககிட்ட பேசுறேன் பாருங்க. இப்ப அந்த முக்கணியில எது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமே கிடைச்சாலும் வாழைப்பழம் நமக்கு ஈஸியா எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு இதுவா இருக்குது. அது போலதான் இன்னைக்கு ஒரு சீப்பா கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இதுல 3வது ஆசீர்வாதம் என்னது? 3வது நம்ம இந்த மாத வாக்குத்தத்தத்துல இந்த ஜனங்களும் அப்படிதான் பண்ணுதுங்க. என்ன ஆசீர்வாதம் வந்தா போதும், ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 எப்பவா தான் கிடைக்குமா? பலான்றது அடிக்கடி அந்த சீசன்ல தான் நமக்கு கிடைக்கும். அது எப்பவாவது அது இருக்குதோ இல்லையோ, ஆனா 3வது நமக்கு அடிக்கடி ஈஸியா கிடைக்கிற மாதிரி இந்த ஆசீர்வாதங்கள்ல தான் நம்ம கவனம் என்ன பண்ணுது? போகுது. ஆனா மேல இருக்கிற அந்த 2 நம்ம கவனிக்கிறது இல்ல. அது என்னது? பெலன், சமாதானம், 3வது ஆசீர்வாதம். இந்த முக்கணிகள் மாதிரி நம்ம ஒரு கணிகளை விட்டுட்டு அப்படி இல்லை. இந்த முக்கணியுமே சேர்த்து எப்போதுமே நமக்கு வழங்குகிற தெய்வமாக, எப்போதும் நமக்கு எல்லா சீசன்லயும் நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் பெலன், சமாதானம், ஆசீர்வாதம். இது கர்த்தர் தமது ஜனம். நோட் மறக்கவே கூடாது, கோடு போட்டு வெட்டிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு தான் தருகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இந்த உலகம் ஆசீர்வாதத்தை அடையறதுக்காக என்னென்ன வேலை தான் பண்ணுது தெரியுமா? தான் பெலனையே இழந்து போயிடுது, தான் சமாதானத்தையே இழந்து போயிடுது. நைட் ஷிஃப்ட் போறான், ஒவ்வொருத்தன் போறான். நான் பாக்குறேன், நிம்மதியே கிடையாது. வாங்கி வச்ச சாப்பாடை நிம்மதியா பிரிச்சு சாப்பிட்றது கூட அவனுக்கு என்ன பண்ண முடியல, நேரம் இல்லை. அதுதான் சமாதானம் இல்லை. சம்பாதிச்சு போடுறான். ஆசீர்வாதம் நான் சொன்ன 3வது ஆசீர்வாதம் மட்டும்தான் அவன் கண்ணை நிக்குது. பெலன் போகுது ஒரு பக்கம் என்ன போகுது? சமாதானம் போகுது. இதெல்லாம் போனா, ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வீட்டுல தங்கணும்னு நினைச்சு போராடுறான். ஆனா கடைசியில அதை எடுத்து அனுபவிக்கிறப்போ அவன் கையில என்ன ஆயிடுது? உடம்புல வியாதி, பிரச்சனை, சுகரு, பிபின்னு ஏறி போயிடுது. இந்த மாதிரிலாம் நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருவார். அதனுடைய அவர் என்ன பண்ண மாட்டாரு? வேதனையை கூட்டார். அதனால நம்ம கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா ஒரு நிறைவு இருக்கும். அந்த நிறைவைத்தான் இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது. பெலன், சமாதானம், ஆசீர்வாதம். இது நீங்க மறக்கவே மறக்காதீங்க. இந்த உலகம் ஒன்னா எப்படி உங்களை என்ன பண்ணுவா, தங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி, பெலன் இருக்கிற மாதிரி முகமூடியை போட்டுக்கலாம், காட்டிட்டு உங்ககிட்ட நடிக்கலாம். சமாதானம் இருக்கிற மாதிரி முகமூடி போட்டு ஏமாத்தலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள சமாதானம் இல்லாம ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம். நீங்க நினைக்கலாம், எத்தனையோ பணக்காரங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு இருக்கிற சமாதானம் அவங்களுக்கு இல்ல. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? நான் கண் கூட சொல்றேன், எனக்கு தெரிஞ்சவங்களே சொல்றேன். பணக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை. பிள்ளைங்களால பணம் சேருது, பணம் எவனா திருட்டு போயிடுவானான்ற ஒரு நிம்மதி இல்லை. ஆனா நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. என் மனசு யாருக்கிட்ட இருக்கு? இயேசு எனக்கு இருக்கார். அந்த ஆமா அல்சர்ல இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, தயிர் சாதம் சாப்பிட முடியுது. ஸோ இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனால் அப்படி இல்லை, நம்மளை கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார்.
இப்படி நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு இலவசமாக தருகிறார். ஹல்லேலூயா. ஆனால் இதை நீங்க மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாத வாக்குத்தத்தம் உண்மையிலேயே நமக்கு ஒரு ஆறுதல் மாத்திரமல்ல, ஒரு பலப்படுத்துகிற, ஒரு சமாதானம் அளிக்கிற ஒரு ஆசீர்வாத வாக்குத்தத்தமாக இருக்குது. எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? ஓகேவா? இன்னைக்கு நீங்க வந்தவங்க உங்களுடைய ஏதோ ஒரு யாருக்கோ இந்த வார்த்தைகள் இல்லை. இங்க வந்த ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஒவ்வொருவரும் 3 காரியங்கள் அவங்க வீட்டுல தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருந்தா கூட இந்த 3 காரியங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவை. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில இருந்து பெரியவங்களுக்கு, நடுத்தர வயதும், யாரா இருந்தாலும் இந்த சின்ன பிள்ளை கூட எல்லாரும் இதை படுத்துட்டு இருக்க குழந்தை, அதுக்குள்ள இருந்து எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது? சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாமே எல்லாருக்கும் தேவைப்படுது. ஸோ அதை நிறைவாக நம்ம தேவன் தரப்போறார். ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்றதை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு என்ன சொல்றது, இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம அவர் என்ன பண்ண மாட்டாரு, கொடுப்பது இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு நிலையானது பாருங்க. நிறைய உதாரணங்கள் இருக்கு. நான் சில உதாரணங்கள் தான் காட்ட போறேன். யோபு கூட பாருங்க. கர்த்தரையே தெய்வமா தனது கொண்டவர். அவர் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவர் இல்லை. எந்த தேசத்தை சேர்ந்தவர்? அவர் ஊட்ஸ் தேசத்தை சேர்ந்த அவர் கர்த்தரை தனது தெய்வமாக கொண்டபடியினால் அவர் ஜனமாக பார்க்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லாமே கிடைச்சது. என்ன கிடைச்சது? பெலன், அந்த அவ்வளோ பெரிய கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் யார் பெரியவரா இருந்தா? அவர்தான். சமாதானம் இருந்துச்சு, பிளஸ் ஆசீர்வாதங்கள்லாம் இருந்துச்சு. காரணம் என்ன? அவர் கர்த்தரை தனது தெய்வமாக, அவரின் ஜனமாக அவர் காணப்பட்டார். நிறைய உதாரணங்களுக்கு நான் காட்ட போறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நான் போக போறேன். அந்த 3 காரியங்களையும் 3 காரியங்களையும் அனுபவிச்சவங்களும் நான் உதாரணங்கள் காட்ட போறேன். பிளஸ் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல போறேன், ஒரு கேள்வி கேட்க போறேன். அவரின் ஜனம் போடப்படுது. யார் அவருடைய ஜனம்? வெரி குட். அது உங்களுடைய விசுவாசத்தின் மிகுதியில் நீங்க சொல்றீங்க. யார் அவருடைய ஜனம்? நீங்க ஒரு பொதுவா நீங்க சொல்லலாம், இஸ்ரவேல்ல இருக்கிற அவங்க தான் அவங்க ஜனம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப புதிய ஏற்பாட்டின்படி யோவான் 3:16 நம்ம வாசிச்சிருக்கோம். நிறைய நீங்க ஒரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாமே. யோவான் 1:12 வாசிங்க. முதல்ல யார் அவருடைய ஜனம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம உள்ள போலாம். ஆமா. இல்ல யோவான் 1:12 என்னங்க நான் என்ன சொன்னேங்க? அவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய ஜனங்கள். புரியுதா? இப்ப நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல எகிப்தியனு, யூதரு, பாலஸ்தீனா அப்படிலாம் எதுவுமே நீங்க பிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க உங்க மனசுல இருத்தி கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? அவருடைய நாமத்தின் மேல் இப்ப விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்களோ தேவனை நீங்களும் நானும் கேள்வி கேட்க முடியாது. அவரு தன்னுடைய ஜனங்கள் தான் ஆசீர்வதிப்பார் போல. நாங்களாம் அப்ப யாருன்னு கேட்க கூடாது. அவர் எல்லாருமே தமது ஜனமாகிறதுக்கான வழியை வைத்து விட்டார். தயவுசெய்து போடு எழுதி வச்சுங்க. மத்தேயு, அது என்ன வசனம் பாரு, மத்தேயு யோவான் 1:12 தயவுசெய்து போட்டு வச்சுங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள யாராக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் ஜனம். எத்தனை இது முதல்ல புரிஞ்சுக்கிறீங்களா? புதிய ஏற்பாட்டின்படி நாம அவரை விசுவாசிக்கிற எப்பேற்பட்ட இந்தியாவில் இருக்கிற இங்க ராம அக்பர் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை முழுமையா விசுவாசி ஏத்துக்கிற தெய்வமாக ஏற்றுக்கொண்டா அவங்க யாருடைய ஜனமா மாறிடுறாங்க. ஏன்னா அவருடைய ஜனம் யாருன்னு தெரியாம இந்த ஆசீர்வாதங்களை வச்சு நம்ம பார்க்க முடியாது. அப்போ நீங்க அதனால ஃபர்ஸ்ட் இந்த முக்கணி ஆசீர்வாதங்கள், முக்கணி போன்ற இந்த ஆசீர்வாதங்களை பெறுகிற அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்? கர்த்தரை தனது தெய்வமாக கொண்ட ஜனமே. நல்லா கவனிங்க. அதே போல யோவான் 1:12 வாசிங்க. சாரிமா, மத்தேயு 12:21. மத்தேயு 12. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பது. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அவருடைய நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசமா இருப்பா? ஆண்டவர் அறியாத அப்ப இருக்கிற ஜனங்கள்லாம் கூட இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சுட்டாங்கன்னா அவருடைய ஜனங்களை அப்படியே அடையாளம் மாறிடுவாங்க. அப்படியே அவங்க மாறிடுவாங்க. அவங்க அடையாளமே மாறி போயிடும். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பெரிய இஸ்ரவேல்ல பிறந்த யூதர்களா? நம்ம இல்ல, எங்கேயோ ஒரு பிறந்த என்ன ஒரு பார்த்து காமராஜர் எங்கேயோ ஒரு பிறந்த ஏதோ ஒரு ஊர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம யாருடைய ஜனமா இருக்கிறோம்? நம்ம மோடியோட ஜனமா? யாருடைய ஜனங்க? கர்த்தருடைய. மோடி ஐயா பெரிய ஒரு வயசுல பெரியவர். நம்ம என்னதான் நமக்கு பிரதம மந்திரியாக அவர் இருந்தாலும் கூட அவருடைய ஜனம் இந்தியா சொன்னாலும் கூட நம்ம யாருடைய ஜனமா இருக்கிறோம்? பொதுவா கர்த்தருடைய ஜனம்.
அந்த ஐயாவோட வயதில் பெரியவர் நம்ம மரியாதை கொடுக்கணும். இருந்தாலும் கூட நமக்கு மேலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரதமராக இருந்தாலும் கூட அதை எல்லாத்த விட மேல அவரையும் படைத்து வழி நடத்துகிற கர்த்தருடைய ஜனம். ஹல்லேலூயா. அதனால ஏன் நான் கர்த்தருடைய ஜனம்? ஏன் நான் கர்த்தருடைய ஜனம்? அவரை விசுவாசிக்கிறதுனால. ஹல்லேலூயா. யோவான் 3:16 என்ன சொல்லப்படுகிறது? எவனோ, ஆமா, அவன் யாரா இருந்தாலும் அவன் வந்து என்ன பண்ணுவான்? அவருடைய ஜனமாக கெட்டு போகாமல் அவருடைய ஜனமாக மாற முடியும். நித்திய ஜீவனை அருளக்கூடிய பெறக்கூடிய பாத்திரவாங்க மாறி விடுகிறான். ஓகேவா? இயேசுனுடைய அந்த அவர் தருகிற அருளுகிற சுதந்திரத்தில் பங்குள்ளவனாக மாறி விடுகிறான். அவருடைய ஜனம் தான் அவருடைய சுதந்திரத்தில் பங்கு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஜனமாக யார் மாறி விடுகிறார்? எந்த ஜனமா இருந்தாலும் தயவுசெய்து நீங்க நோட் பண்ணீங்க. ஓகேவா? இது மனதில் இருக்கு. முதல்ல ஒரு தெளிவு அடைஞ்சிட்டீங்களா? யார் அவருடைய ஜனம்? இனிமேல் தேவனை கேள்வி கேட்பீங்களா? யாராவது இங்க வந்தவங்க கர்த்தரை யாராவது கேள்வி கேட்பீங்களா? கர்த்தரை யாருமே கேள்வி கேட்கறதுக்கு எந்த இதுவும் இல்ல. அவர் எல்லாமே வழி வச்சிட்டாரு. என்னுடைய ஜனமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வசனத்துல நான் காமிச்சு கொடுத்தாச்சு. ஆனா நான் இப்ப யாரை கேள்வி கேட்கணும்? அந்த கேள்வியோட தான் நான் உள்ளே போறேன் இப்ப செய்திக்குள்ள. ஓகேவா? நல்லா கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்ப யாரை கேள்வி கேட்க போறோம்? கர்த்தரை கேள்வி கேட்க கூடாதுங்க. யாரை கேள்வி கேட்க போறோம்? நாமளே நம்ம கேள்வி கேட்க போறோம். என்ன சொல்ல போறோம்? இந்த கேள்வியோட தான் நம்ம உள்ளே போறோம். நான் அவருடைய ஜனமா இருக்கிறேனா? என்ன சொன்ன? நான் கர்த்தரின், கவனிங்க, நான் கர்த்தரின் ஜனமாக இருக்கிறேனா? இருந்தாதான் இந்த முக்கணி போன்ற ஆசீர்வாதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரின் ஜனமா இல்லைன்னா நான் அந்த ஆசீர்வாதத்துக்கு, ஏன்னா அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாருல்ல, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், சமாதானம் தருவார், ஆசீர்வதிப்பார். அப்ப இதை கிளியர் ஆயிட்டீங்களா? அவருடைய ஜனம் அவர் நாமத்தின் மேல் விசுவாசிச்சவங்க தான் அவருடைய ஜனங்க. இப்போ வந்து நாமெல்லாம் யாருடைய ஜனங்க? அவருடைய ஜனங்க. ஜனங்களா இருக்கிறோமா? நாமே கேள்வி கேட்க போறோம். இந்த செய்தி அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சில உதாரணங்களை நான் பார்க்க போறோம். இப்போ அந்த வசனத்தின் படி பார்க்கும்பொழுது கர்த்தர் என்ன தராரு? பலன், சமாதானம், ஆசீர்வாதம். இந்த பலன்றதை பொறுத்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே, நீங்க வந்துருக்கிற எல்லாருக்குமே பலன் தேவைப்படுதா இல்லையாங்க? எல்லாருமே 100% நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன், பலத்தோட இருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒரு பக்கம் உடம்பு நல்லா இருந்தா மனசு ஒரு பக்கம் பலவீனமாயிடுது, மனசு பலவீனமா இருந்தா உடம்பு ஒரு பக்கம் பலவீனமாயிடுது, சுகர் கம்மியா இருந்தா பிபி ஒரு பக்கம் ஹை ஆயிடுது. இது ஏதாவது ஒரு பிபி ஹையா இருந்தா இதுங்களை கண்காணிக்கிறதே எனக்கு வேலையா போச்சுப்பா அப்படின்னு எத்தனை பேர் இங்க வந்திருக்கிறீங்க? அதெல்லாம் கண்காணிங்க. இதை மானிட்டர் பண்ணதெல்லாம் விட்டுட்டு நான் யாரை மானிட்டர் பண்ணணும்? நான் அவரின் ஜனமாக இருக்கிறேனா என்பதில் மட்டும் நீங்க மானிட்டர் பண்ணீங்கன்னா உங்க உடம்பு மனசு எப்பவுமே பலனா இருக்கும். கரண தட்டி அவன் நாம் பயன்படுத்தலாமா? அவருடைய ஜனமா இருந்தன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த முக்கணி ஆசீர்வாதங்கள் எல்லா சீசன்லயும் எனக்கு கிடைக்கும். ஆமென். ஃபர்ஸ்ட் பலன். இந்த பலன் எல்லாருமே தேவைப்படுது. மேடை நின்று பேசிட்டு இருக்கிறதுனால என்னடா இப்படிலாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. 2 நாள் முன்னாடி காயத்ரி தான் தெரியும். யாராவது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் 3 பேர் அடிச்சு போட்டு பார்த்தா மாதிரி அப்படி படுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மாதிரி பைபிள் ஸ்டடி கூட தியா கிட்ட கூட சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு இல்லாமல் அடிச்சு போட்ட மாதிரி எனக்கு கை காலெலாம் அப்படி இருந்துச்சு. பைபிள் ஸ்டடி எடுக்க முடியல. ஒரு 10 பேர் அடிச்சு போட்ட மாதிரி அப்படிதான் நான் இருந்து அப்புறமா தான் எழுந்து இப்போ தேவ கிருபையில் நின்று பேசுறேன். யாருடைய கிருபை? அவர் சொன்ன இந்த மாத வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி பலவீனம் வருது, வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் எனக்கு அழகா அதை என்ன புரிய வச்சுது. அந்த வசனம் மாம்சம் அவையோ, அந்த வசனம் தான் என்ன பலப்படுச்சு. உண்மையிலே மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். எல்லாருக்குமே அந்த பலவீனம் வந்து வந்து போகும். ஆனா பலப்படுத்துகிறது யாரு? அதில் தான் என் தெய்வம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பவுல் அவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தமான அவருக்கு சொல்ற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். அப்பேற்பட்ட பலவீனம் அவருக்குள்ள இருந்தப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவரை பலப்படுத்தினது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் சொல்லி கடவுள் பலப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாருங்க, எல்லாருக்குமே தேவைப்படுது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இந்த உலகத்துல வந்து வாழும் பொழுது அவருக்கு என்ன இருந்துச்சு? ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை பிதாவாகிய தேவன் பலன் கொடுத்துட்டே வந்தாரு. இறுதியில இந்த சிலுவையை சந்திக்கும் முன்பாக அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஒருவித பயம். ஏன்னா மாம்சம்னது ஒரு பயம்ன்றது ஒரு வித கலக்கம் அவருக்குள்ள. அவர் பயப்படுறவர் கிடையாது, ஒருவித கலக்கம். அவரும் ஒரு மாம்சத்துல இருந்ததுனால வந்தவங்க கூட யார் பலப்படுத்தினா? அப்போ கர்த்தர் தான் அந்த நம்ம அந்த ஐடென்டி புரிஞ்சுக்கணும். அவர் வந்து யாரை நோக்கி கூப்பிடுகிறார்? கர்த்தராகிய அந்த தெய்வத்தை தான் அவரு கூப்பிடுறார். அதனால இன்னைக்கு வந்து நம்ம ஒவ்வொருவரும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்? பலத்தை பெற்றுக்கொள்ளணும்னா யாரா அந்த பெற்றுக்கொள்ளணும்? நம்ம அவரை தெய்வமாக கொண்டிருந்தால்தான் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பலம், சமாதானம், ஆசீர்வாதம் மூணுமே தனித்தனியா பார்க்காம மொத்தமா தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பலம், சமாதானம்,
ஆசீர்வாதம். பாருங்க, இது வந்து உதாரணங்கள் மூலமா மூணுமே உங்களுக்கு காட்டி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கங்க. நம்மலாம் வந்து யாருடைய சந்ததி? நம்ம ஆபிரகாம் சந்ததி. அவருடைய வாழ்க்கையில கடவுள் எப்படி அவரை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம பேர் மட்டும் நம்ம ஆபிரகாமின் சந்ததியா நம்ம வாயில சொல்லிக்கிறோம். ஆனா நம்ம செயல்ல அந்த ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கிறோம். அன்னைக்கு நான் ஆபிரகாம் சந்ததி அப்படின்னு சொல்றது பிரச்சனை இல்லை. ஆனா ஆபிரகாம் அனுபவிச்ச பலத்தையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம பெறுகிறோமா? நீங்க புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் வந்து ஒண்ணுமே இல்லாதப்ப கடவுள் என்ன பண்ணாரு? கூப்பிட்டு வந்து பலப்படுத்தி சமாதானத்தை கொடுத்து என்ன பண்றாரு? ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்திட்டு வந்தார். அந்த சந்ததியில வந்த நாமும் அதே ஆசீர்வாதங்களை பெற நம்ம பாத்திரவான்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நம்ம அந்த பேர்ல நமக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. இப்ப எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு பட்டம் போட்டு வச்சாங்கன்னா எம்பிபிஎஸ் ஓகே அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா தான் அவருக்கு அந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் தெரியும். நான் எம்பிபிஎஸ், நான் உள்ள எல்லாம் உள்ள ஒண்ணுமே தெரியாம உட்காந்தானே நினைப்பாங்க. நம்ம பேர் மட்டும் வெளில பட்டம் போட்டுறீங்க, உள்ள டாக்டர் தலைவலி கேட்டா அந்த மாத்திரை கொடுக்குறாரு, அப்படின்னு கேட்டா இந்த மாத்திரை மாத்தி மாத்தி கொடுக்குறாரு. அப்போ என்ன தெரியல உள்ள எம்பிபிஎஸ்னா அதை கேட்கிற. அதே போல ஆபிரகாமின் சந்ததினா அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அந்த பலத்தை நாமளும் என்ன பண்ணிருக்கணும்? பெற்றிருக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஆபிரகாம் கிட்ட நம்ம கத்துக்கணும். அவருடைய வாழ்க்கையில பாருங்க, சில காரியங்களை நான் காட்டுறேன் பாருங்க. அவர் எப்படி கடவுள் ஆசீர்வதிச்சுட்டே பலப்படுத்திட்டே வராரு. அவர் வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை சந்திக்கிறாரு. அந்த இடத்துலயும் கடவுள் வந்து அவருடைய இந்த 3 காரியங்களை நோட் பண்ணீங்க. என்னது? பலன், சமாதானம், ஆசீர்வாதம். 3 காரியங்களையும் அவர் கொடுத்துக்கிட்டே தான் வராரு. ஒரே ஒரு உதாரணம், எல்லாத்தையும் காட்ட முடியாது, ஒரு உதாரணம் காட்ட பாருங்க. ஆதியாகமம் 14, 12, 13, 14 வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து ராக்காலத்திலே பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் கவனிங்க. வெறும் 318 கைப்படிந்த அந்த வாலிபர்களை கொண்டு என்ன பண்றான்? எத்தனை பேரை? சோதோம்ல தன்னுடைய சகோதரன் சிறைப்பிடித்து கொண்டு போனது எல்லாரையும் சேர்த்து, அந்த ஸ்திரீகளோட சேர்த்து எல்லாரும் அந்த பொருட்களையும் சேர்த்து என்ன பண்றாரு? யார் அந்த பலனை கொடுத்தது? அவருக்கு தெய்வம், தனது தெய்வம் கர்த்தர் தான். அதனால கர்த்தர் அவர் எப்படி பார்த்தாரு? தன்னுடைய ஜனமா தான் பார்த்தாரு. ஆபிரகாம் ஒருத்தர் தான், அந்த ஒருத்தருக்குள்ள ஒரு சந்ததியா வச்சிருந்தார். கரண தடி தேவன் நாம் பயன்படுத்தலாமா? ஆபிரகாம் என்கிற அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஜனமாகவே அவர் பார்த்தார். ஏன்னா ஆபிரகாமுக்குள்ள எப்படிதான் அந்த சந்ததி பெரிய சந்ததி. அவர் தன்னுடைய ஜனம், தன்னுடைய ஜனத்தை அவர் எப்படி பாதுகாக்கிறார் பாருங்க. வெறும் 318 பேரை கொண்டு அத்தனை பேரையும் மீட்டெடுத்து லோத்துவையும் கூட்டிட்டு வந்து எங்க கூட்டு வந்தாரு? மறுபடியும் திருப்பி கொண்டு வர. இந்த சம்பவம் உங்களுக்கு என்ன போதிக்கிறது? நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா, நீங்க வாசிங்கன்னா 19ஆம் வசனம் வாசிங்க. ஆசீர்வாதம். போதும். இந்த சம்பவம் உங்களுக்கு என்ன போதிக்குது? இப்ப இந்த மாத வாக்குத்தத்தத்தை நீங்க அப்ளை பண்ணுங்க. நிறைய சம்பவம் உதாரணங்கள் நான் இந்த உதாரணங்களும் உங்களுக்கு உதாரணமா காட்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு லோத்துவினால அவர் என்ன இழந்தாருன்னா, என்னதான் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு மனக்கவலைகள் இருந்தது. லோத்துனால அவருக்குள்ள ஒரு பலம் இழந்தது போல. தன்னுடைய சகோதரன் சிறைப்பிடிக்க போன போது என்ன ஆயிடுது? மனசுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பலவீனம் போயிடுது. சமாதானம் மின்மை, அமைதி கிடையாது. அவருக்கு அமைதி இல்லாம இருந்துச்சு. மூணாவது ஒரு மாதிரி ஒரு கலக்கங்கள் அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த பொருள்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே யார்? லோத்துடைய ஆசீர்வாதம் கூட எங்க போச்சு? அங்க போய் இருந்துச்சு. ஆனா பாருங்க, கர்த்தராகிய அந்த தெய்வம் அவருடைய ஜனத்துக்கு இருக்கிற பலத்தை பாருங்க. 318 பேரை கொண்டு எல்லாருமே மீட்டு கொண்டு வந்த உடனே எல்லாமே அவர் முதல்ல அவருக்கு என்ன பண்ணுச்சு?
பலன், ஒரு சந்தோஷம், தன்னுடைய சகோதரன் தனக்குள்ள வந்துட்டாருன்ற ஒரு சந்தோஷம் பலன். ரெண்டாவது சமாதானம் வந்துருது. மூணாவது அந்த ஆசீர்வாதம், அவர் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான், மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. என்ன பண்றாரு, வானத்திலிருந்து மறுபடியும் ஞாபகப்படுத்துனே தன்னுடைய ஆசாரியனையே அங்க அனுப்புறாரு பாருங்க. உன்னதமான தேவனுடைய உண்டாவதாக, ஹல்லேலூயா, அவனை ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. இதுதாங்க கடவுள். ஒரு அவருடைய ஜனமாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக இந்த மூன்று காரியங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. இன்னொரு அந்த ஆபிரகாமுக்கு நீங்க தொடர்ந்து 15ஆம் அதிகாரத்துல வாசிட்டே வந்தீங்கன்னா 15:1 வாசிக்கலாம். இன்னுமாக ஒரு பலப்படுத்துறார் பாருங்க. பாருங்க, இப்ப கடவுள் பாருங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் வாயிலிருந்தே ஒரு வார்த்தையை வர வைக்கிறதுக்காக தான் சொல்றாரு. ஏன்னா இந்த இப்ப அடுத்து தரப்போறது தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ அந்த அடுத்து தரப்போற காரியம் முன்னாடி செஞ்சதாவது உலகம் கூட யாராவது செஞ்சிருவாங்க, உலகத்துல கூட யாராவது ஹெல்ப் பண்ண. இந்த அடுத்து தரக்கூடிய ஆசீர்வாதம் கர்த்தரால மாத்திரம் தான் தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? அது என்னன்னா, இப்படி சொல்லிக்கிட்டே வரப்போ இந்த வார்த்தை சொல்லிட்டாருல்ல, அவர் வாயிலிருந்து ஆபிரகாம் வாயில கடவுள் ஒரு எதிர்பார்க்கிறாரு இது சொல்லணும்னு. ஆண்டவரே, நீங்க எல்லாரும் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, பலன் கொடுக்குறீங்க, சமாதானம் கொடுக்குறீங்க, எல்லாமே கொடுக்குறீங்க. இதுதான் உலகம் தரக்கூடாத ஒரு காரியத்தை கடவுள் அங்க காட்டுறாரு. எடுத்து போய் காட்ட போறா பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற காரியத்தை தேவன்கிட்ட சொல்றாரு, எனக்கு பிள்ளை இல்லையே. நாங்க சொல்ற அந்த வார்த்தை எங்கம்மா வந்தது? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்குரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரிய கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பாருங்க, ஒரு பலம் விழுந்த எல்லாமே அவருக்கு கிடைச்சிச்சு. ஆனா ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறார். ஆபிரகாமுடைய அந்த என்ன சொல்றது, அவனுடைய நிம்மதி இன்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. இந்த மூன்று காரியத்தையும் கொடுக்க போறாரு. அது ஃபைனல். இது அதையும் அங்க கடவுள் காட்டுறாரு. என்ன காட்டும்? அதுக்கப்புறம் ஆபிரகாம் அவரை நோக்கி இது பண்ணதே கிடையாது. அந்த ஒரு இதையும் ஆட்டம் நிறைவேற்றி அவருடைய ஜனத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கிடைக்குது. உலகம் தரக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 100 வயது ஆன ஒருத்தருக்கு யாராவது உலகம் தர முடியுமா இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை? பேலன்ஸ், சரீரம் செத்து போயிடுச்சு, அப்புறம் சரீரம் செத்து போயிடுச்சு, சமாதானம் இல்லை, பிள்ளை இல்லைன்ற அந்த சமாதானம் இல்லாம இருந்தாங்க. அந்த பிள்ளை தான் பெரிய ஆசீர்வாத சந்ததி. இந்த 3 ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே இல்லையேப்பான்ற மாதிரி அவருடைய வார்த்தையில் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் இல்லாம இருக்கிறேனே, இது மத்த எல்லாம் இருக்கு, ஆனா இது எனக்கு இல்லையேப்பா, இதுதானே மெயின் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த மெயினை எப்படி ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க. அந்த இடத்துல வாசிங்க, அது 5ஆம் வசனம் வாசிங்க. உன் சந்ததி இப்படி சொல்லி ஆசீர்வதித்து கர்த்தரா கொண்டு வந்துதான் நீ அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், ரொம்ப எக்ஸ்பிளைனா நான் போல. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அவர் உண்மையிலேயே அந்த 3 காரியங்களும் ஆபிரகாம் அந்த 3 காரியங்களும் இழக்காதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? ஏன்னா யாருடைய ஜனமா இருக்கிறா? நீங்க கர்த்தருடைய ஜனமா இருந்தீங்கனாலே உங்களுடைய எல்லா உள்ளத்தின் வேதனைகளை அவர் அறிவாரு. ஒவ்வொரு காரியங்கள்ல உங்களுக்கு இருக்கிற இல்லாமையை அவர் ஃபில் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லோத்தை குறிச்சு ஒரு கவலை இருந்துச்சு, அதை ஆண்டவர் சரி பண்ணி 3மே பலன், சமாதானம், ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் இந்த கவலை அவருக்குள்ள இருந்துச்சு, இதுக்கும் ஆண்டவர் சொல்யூஷன் சொல்றாரு. உங்களுக்கு எந்த சொல்யூஷன் இருந்தாலும் அவர் பார்த்துப்பாரு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது, நான் அவரின் ஜனமா இருக்கிறேனா, அவரை எனது தெய்வமாக கொண்டிருக்கிறேன். இந்த இதுக்கு தலைப்புக்கு நான் 3 தலைப்பா பிரிச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட், அவரின் ஜனமா நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். எந்த சூழ்நிலையில அது உங்களை விட்டு என்ன பண்ணாது, போகாது. நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணலாம். நிறைய உதாரணங்கள் ஆபிரகாம் வாழ்க்கையில் காட்ட நான் சொல்லிட்டே போனா செய்தி முடிய முடியாது. ஆனா எனக்கு இந்த உதாரணங்களை எடுத்துக்கிட்டேன். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணாலும், நல்லா கவனிங்க, என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் இந்த 3 காரியங்களையும் ஆண்டவர் இழக்காம பார்த்துப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க உள்ளத்தின் வேதனை தன்னை அறிந்து இந்த 3 காரியங்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா நீங்க அவருடைய ஜனமா இருந்தீங்கன்னா, ஆபிரகாம் அவருடைய ஜனமா இருந்ததுனாலதான் இந்த காரியத்தை அவரு பிள்ளை இல்லாத சூழ்நிலையிலும், லோத்து போன சூழ்நிலையிலும், ஏன் லோத்து அவரை விட்டு பிரிஞ்சு போற சூழ்நிலையிலும் கடவுள் அங்கேயும் பலப்படுத்துறது நீங்க பாக்குறீங்க. லோத்து பிரிஞ்சு போறாரு தெரியுமா, சண்டை போட்டு. அப்போ கடவுள் அந்த சமாதானத்தை ஆபிரகாம் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி பேசுறாரா இல்லையா? ஆதியாகமம் 13 எங்க வருது? 12 வரும். பிரிஞ்சு போறாங்க. போதும் அந்த சண்டை எல்லாருமே தெரியும். அந்த சண்டை பிரிஞ்சு போறாங்க. அப்பவும் ஆபிரகாமுடைய அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் பலத்தையும் இழக்காதபடி யார் பாத்துக்கிறா? யார் பாத்துக்கிறாங்க? கர்த்தர். ஏன்னா அவருடைய ஜனமா அவர் இருக்கிறார். இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி, இந்த மாத வாக்குத்தத்தம் எனக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கு, கரெக்டா? இது பர்ஃபெக்ட்டா இருக்கா இல்லையா? கர்த்தர் நாம கேள்வி கேட்க
ஆனா நம்மளே கேள்வி கேட்போம், இந்த 4 மாதத்துல நான் கர்த்தருடைய ஜனமா இருந்திருக்கிறேன்னா, இல்ல நான் என் சுயமா நிறைய டிசிஷன் எடுத்திருக்கிறேன்னா, இல்ல மனிதனை நம்ப இருக்கிறேன்னா? நீங்க கர்த்தரை முழுசா நம்பியிருந்தீங்கன்னா இந்த 3 காரியங்களும் உங்களுக்கு குறைஞ்சிருக்காது. என்ன உங்க வீட்டுல அந்த என்ன சொல்ற காலியாவே இருக்காது. என்ன 3 காரியம் என்னது? சமாதானம், பலன், ஆசீர்வாதம். கர்த்தரை நம்பாம மனிதர்களையும் பாதி அப்படி இப்படி அங்க பாதி இங்க பாதி நம்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா குறைவுகள் காணப்படும். இன்னைக்கு நீங்க அதை சரி செஞ்சுக்கிறீங்க. நான் யாருடைய ஜனமா இருப்பேன்? கர்த்தருடைய ஜனமா இருப்பேன். ஆபிரகாம் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கலாம். அதனாலதான் பாருங்க, கடைசி காரியத்துல ஆபிரகாம் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் யாருமே கொடுக்க முடியாத ஆசீர்வாதம். பிள்ளையும் கொடுத்து அந்த ஆசீர்வாத சந்ததியும் கொடுக்குறாரு, சமாதானத்தையும் கொடுக்குறாரு. பாருங்க, அந்த 100 வயதானவனுக்கு பலம் கொடுத்து குழந்தை பிறக்கும்படியாக சாராளையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். கரெக்டா நான் சொன்னது? அப்ப இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியுதுன்னா இது அப்ப நீங்க முதல்ல நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். அவருடைய ஜனமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, இது யாருமே உலகத்துல தரவே முடியாது. ஏன்னா இது உலகம் தராத சமாதானம். யோவான் 14:27 யோவான் 14:27 பாருங்க. உலகம் ஒருபோதும் தராது, கர்த்தராகிய தெய்வம் தான் இப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இந்த 3 காரியங்களையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் அவர் தருகிற சமாதானம். ஓகேவா? இன்னைக்கு எந்த காரியங்களை குறித்து கவலைகளோ கலக்கத்தோட வந்தாலும் நீங்க படப்போற கவலை ஒன்னே ஒண்ணுதான், நான் அவரின் ஜனமா இருக்கிறேன்னா அதுல நீங்க சரி செஞ்சீங்க, உங்க எந்த கவலைகளா இருந்தாலும் சரியாயிடும். அல்லேலூயா. அப்புறம் வாழ்க்கையில சண்டை வந்தது, பிரச்சனை வந்துச்சு, எது வந்தாலும் அவருடைய சமாதானத்தை அவர் என்ன பண்ண முடியல, இழக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். உங்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் தலைப்பு. ஃபர்ஸ்ட் நான் அவரின் ஜனமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். புரியுதா? ரெண்டாவது தலைப்புனா அவரின் ஜனம்னு வாயில சொல்லிக்கிட்டு செயல்ல வேற மாதிரி இருந்தா இந்த ஆசீர்வாதம் செயல்படாது. என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் இருக்குப்பா, அவர் ஜனமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஆனா ரெண்டாவது என்ன தலைப்புனா அவர் ஜனம்னு வாயில சொல்லிக்கிட்டு செயல்ல இல்லாம இருந்தா என்ன கிடைக்காது இந்த ஆசீர்வாதம். அதுக்கு உதாரணம் பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இஸ்ரவேல் ஜனங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க யாருடைய சந்ததி? ஆபிரகாம் கரெக்டா இருந்தாரு. அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா நல்லா கரெக்டா தான் இருந்தாரு. ஆனா இஸ்ரவேல் சந்ததி எப்படி இருந்துச்சு? அருமையா சொன்னாங்க. அப்பா ஒரு கரண்ட்ல தட்டலாமே. என்ன கருது? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்க. கர்த்தரை வணங்காம அடிக்கடி என்னாச்சு, ரிவர்ஸ் கியர் மாதிரி போயிட்டே இருந்துச்சு. கர்த்தரின் ஜனமா இல்ல, வாயில மட்டும் என்னது, எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இதெல்லாம் ஓகே, நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா செயல்ல அவங்க எகிப்தியர்களா தான் இருந்தாங்க. நிறைய உதாரணங்கள் சொல்றதுக்கு இல்ல, உங்களுக்கு லைட்டா காட்டுறேன். யாத்திராகமம் 3:7 வாசிங்க. அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாங்க. யாத்திராகமம் 3:7. யாத்திராகமம் 3:7 என்ன போடப்பட்டிருக்கு? 3 காரியங்கள் அவங்க இழந்து போய் 400 வருஷம் உபத்திரவம் அனுபவிச்சாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எத்தனை வருஷங்க? 3 காரியங்கள் அவங்க கிட்ட இல்லவே இல்ல. அந்த 3 காரியங்கள் என்ன? பலன், சமாதானம். அவங்க ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. இந்த 3மே இழந்து எத்தனை வருஷம் அவதிப்பட்டாங்க? அதை கடவுள் அதுக்கு ஒரு பெயர் எடுக்கிறார், உபத்திரவத்தை. இந்த 3மே இல்லாம இருக்கிறவங்க தாங்க உபத்திரவத்துல இருக்காங்க. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? வியாதி உள்ளவங்க கூட அப்பேற்பட்ட யோபு தன் பருக்களால் என்ன பண்ணாரு, தன்னை அது கூட உபத்திரவம் கிடையாது. அது நீதி நிமித்தம் அனுபவிக்கிற பாடு, அது உபத்திரவம் கிடையாது. உண்மையிலேயே உபத்திரவம் எது தெரியுமா? தெய்வம் இங்க ஒரு பேர் இருக்கார் பாருங்க, பலன், சமாதானம், ஆசீர்வாதம். இந்த 3மே இழந்து இருக்கும் பொழுதுதான் உபத்திரவத்துல இருக்கிறாங்க. இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இது இழந்துதான் இந்த ஜனங்க இருந்தாங்க. இதுதான் நான் சொன்னேன், வாயில அவருடைய ஜனங்க தான், ஆனா உள்ளத்துல அவர் ஜனமா இல்ல. அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதுன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இந்த ஒரு இஸ்ரவேல் ஜனங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஏன் இல்லாம போயிட்டாங்கன்னா, யாத்திராகமம் முறுமுறுப்புகள் எல்லாமே யாத்திராகமம் எடுத்துங்க. வாசிமா. எந்த வசனமா அது? 15:24 வாசிப்பா.
போதும். நான் என்ன சொன்னேன்? அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தரின் ஜனம் முறுமுறுக்குமா? என்ன சொன்னாங்க? நானு கர்த்தரின் ஜனம் முறுமுறுக்குமா? ஆபிரகாம் முறுமுறுத்தாரா? நீங்க யோசிங்க, சந்ததி ஒப்பிடுங்க அப்படியே நீங்க. அப்ப இந்த ஜனம் யார் ஜனம்? வாயில தான் இஸ்ரேல் ஜனம், வெளியில அவங்க எகிப்து விட்டு வெளியிலே வரல. எகிப்து மேலேயே தான், எகிப்தியனா தான் இருக்கிறாங்க. அவங்க எகிப்துல பட்ட அந்த அடிமைத்தனத்தை விரும்புறாங்க. அடிமைத்தனத்துல கிடைச்ச அந்த வெள்ளரிக்காய், என்ன காய்கள், அதெல்லாம் விரும்புறாங்க. அப்ப அவங்க இஸ்ரவேலராக அவங்க இல்ல. இஸ்ரவேலராக இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம். ஆவிக்குரிய அவருடைய ஜனமாக இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம். அவர் மேல விசுவாசம் இல்ல. முறுமுறுக்கிறவங்க யாரு முறுமுறுப்பா? உங்க வீட்லயே யாருங்க முறுமுறுப்பா? வயதான பாட்டிங்க முறுமுறுப்பாங்களா? யார் முறுமுறுப்பாங்க சொல்லுங்க. புலம்புறது யாரு? லேடிஸ். பெரும்பாலும் புலம்புவாங்களா, புலம்ப மாட்டாங்களா? புலம்புற குணம் இருந்தா அவங்க கர்த்தரின் ஜனமா அவங்க? உப்பு இல்லைன்னா புலம்புறது, அது இல்லைன்னா புலம்புறது, காரம் ஆயிடுச்சுன்னா புலம்புறது, எல்லாத்தையுமே புலம்பிட்டே இருந்தா நம்ம என்னது அவருடைய ஜனம் இல்ல. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒரு உண்மையான பியூர் இஸ்ரவேலுடைய பலம் என்னன்றது உங்களுக்கு சொல்லிட்டா உங்களுக்கு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது 100 வருஷம் பிள்ளைனாலும் தாங்குற பலன் அவருக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக பேசாத அந்த பலன் இருந்துச்சு. ஒரு பியூர் இஸ்ரவேலுடைய குவாலிட்டி சொல்றேன். இந்த நீங்க இந்த வாசிங்க யாத்ராமம் பிள்ளை வாசிச்ச மாதிரி யாத்ராமம் 15 முன்னாடி நீங்க வாசிங்கன்னா எத்தனை நாள் அவங்க பட்னியா இருந்தாங்கப்பா தண்ணி இல்லாம? 22ஆம் வசனம் வாசிங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாது. எத்தனை நாளுங்க? 3 நாள். இவங்க இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இவங்க தேவனுடைய ஜனமா இல்லாததை காட்டுறேன் பாருங்க. வெறும் 3 நாள் தான் இவங்களால தண்ணி இல்லாம சாப்பிடாம. ஒரு பியூர் இஸ்ரவேலன் எத்தனை நாள் பசி இல்லாம, தண்ணீர் இல்லாம, பசியோட தண்ணீரோட இருக்க முடியும்? தண்ணீர் இல்லாம இருக்க முடியும்? சொல்லுங்க பாக்கலாம். யாருங்க உதாரணம் காட்டுங்க, நீங்களே சொல்லுங்க. வெரி குட். ஒரு பியூர் இஸ்ரவேலனுக்கு உதாரணம் யாரை காட்டுறாங்க? மோசேவை காட்டுறாங்க. அவங்க எத்தனை நாள் ஒரு இஸ்ரவேலன் அவருடைய ஜனமா இருக்கிறவங்க பசியையும் தண்ணீரையும் இல்லாம வாழ முடியும்? 40 நாள். எத்தனை பேருங்க? வேதத்தின்படி உங்களுக்கு காட்டுறாங்க. 40 நாள் மோசே தண்ணீர் இல்லாம, உணவு இல்லாம எங்க இருந்தாரு? மலையில தெய்வத்தோட கூட இருந்தாரு. எங்கேயாவது அவர் பசிச்சுது, எங்கேயாவது எனக்கு பசிக்குதுப்பா, எனக்கு முடியலப்பா, எனக்கு விட்டுருங்கப்பா, அப்படியே கத்துனாரு அங்க மலையில. இந்த 40 நாள் என்னால தாங்க முடியலப்பா, நீங்க இவ்வளவு நாள் இது பண்ணிட்டீங்க, ஏதாவது புலம்பினாரான்னு. ஏன்? அவருடைய ஜனம். ஹல்லேலூயா. யாருடைய ஜனம்? அவருடைய ஜனம். அவரை தெய்வமாக கொண்டு அவர் மேல தாகமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த நிலைமையிலையும் அவங்க புலம்ப மாட்டாங்க. எந்த நிலைமையிலையும் இந்த 3 காரியங்கள் இருந்துகிட்டே இருக்கும். என்னது? பலன், சமாதானம், 3மே இருந்துகிட்டே இருக்கும். அவர் மலையில என்னத்தை கிடைச்சிருக்கும்? எல்லாமே யார் கொடுத்துருக்கா? மேல இருந்து இறங்கி வராரு. இங்க நீங்க மேக்கப் போட்டு என்னதான் சிங்காரிச்சா கூட அப்படிப்பட்ட ஒரு அழகு யாருக்குமே என்ன கிடைக்கல. அப்படிப்பட்ட அழகு யாருக்கு கிடைச்சது? இங்க சிங்காரிச்சு லேடிஸ் என்னதான் இருந்தா கூட அந்த பிரகாசம் அவங்களுக்கு முகத்துல வரல. ஆனா யாருக்கு கிடைச்சது? அந்த பலன் எங்கிருந்து கிடைச்சது? அவருடைய ஜனமா இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். கரங்க தட்டி அவர் நாமத்தை மயப்படுத்தலாம். அவருடைய ஜனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே உங்களை பாக்குறவங்க அட என்ன பியூட்டியா இருக்கிறாங்கப்பா, சூப்பரா இருக்கிறாங்களே, எப்படி என்ன ரகசியம் கேட்பாங்க. என்ன ரகசியம்? பேரன் லவ்லின்னு சொல்ல போறீங்களா? என்ன ரகசியம்? ஆமா, கர்த்தருடைய. நான் கடலை மாவு போட்டு அப்படியே இது பண்ண பிரதர் அப்படி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன கடலை மாவு போடா தயப்படும், அதெல்லாம் கர்த்தரோட நெருங்கினாதான் அந்த பன்னீர்லயே நீ குளிச்சா கூட அந்த பலன் அந்த இது கிடைக்காது. யாருக்கிட்ட கிடைக்கும்? கர்த்தரோட ஆமா, மகிமை. அந்த மகிமை உள்ளுக்குள்ள வந்துச்சுனாலே இந்த 3 காரியம் உங்களோட கூட எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. இவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு உங்களை பார்த்து எல்லாருமே சொல்லுவாங்க. இதை ஃபீல் பண்றீங்களா? இன்னைக்கு வந்த அப்ப இந்த பியூர் இஸ்ரவேலர்களாக யார் இல்ல? இந்த ஜனங்க இல்ல. அவங்க ஆனா அவர் இருந்தாரு. மோசே இருந்தது போல, ஆபிரகாம் இருந்தது போல அவர் வழிநடத்தின அந்த ஜனங்கள் அவருடைய சந்ததிகள் இல்லாததுனால நீங்க இதுல இருந்து நாம இன்னைக்கு நாம கத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாயில மாத்திரம் நான் என் கர்த்தரை வணங்குறேன், செயல்ல எல்லாமே நான் ஒரு எகிப்தியனா ஒரு இதுவா மத்த ஒரு ஆண்டவர் அறியாதவங்களை விட மோசமா நான் புலம்புறவனா இருந்தேன்னா நான் கர்த்தருடைய ஜனமும் இல்ல. எழுதி வச்சுங்க. நம்ம யாருடைய ஜனம் இல்ல? கர்த்தருடைய ஜனம் இல்ல. மார்க் 7:6 வாசிங்க.
கர்த்தருடைய ஜனம் சொல்லிட்டு பரிசேயராகவே இருந்தா கூட, சதுசேயராகவே இருந்தா கூட, வேதபாரகராகவே இருந்தா கூட, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று. இதை நான் சொல்லுங்க. யார் சொன்னா? இந்த ஜனங்கள் தன்னுடைய உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ. எனக்கு தூரமாய் இருக்கிறது. இதை வந்து யார் சொன்னா இந்த வார்த்தைய? மோசேவா? ஆபிரகாமா? யாருங்க? தெய்வம் சொன்னது. அல்லேலூயா. தெய்வம் அவருடைய திருநாமல சொன்ன வார்த்தை. அதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சீங்கன்னா இது யாரை குறித்து வருகிறது என்பதை நீங்க பார்க்கும் பொழுது பரிசேயரை குறித்து வருகிறது. கை கழுவாம இருக்கிறது, இந்த காரியங்களை குறித்து எல்லாம் பேசிட்டு வரப்பதான் அவங்க இருதயங்கள் யாரா, நீ வந்து பேர்ல தான் ஜனமா இருக்கிற, ஆனா இருதயமும். ஒரு உதாரணம் தான் காட்டுறேன். இப்படிதான் நம்ம வந்து நம்மளுடைய செயல்கள் வந்து அவரை மறுதலித்தால் அது எதுவானாலும் இருக்கலாம், முறுமுறுக்கிறதா இருக்கலாம், பாரம்பரியத்தை கை கொள்வதால், எனிதிங். உங்களுடைய செயல்கள் நான் அவருடைய ஜனமா இல்லை, நான் அவரை தெய்வமாக தொழுது கொள்ளன்றதை வெளிப்படுத்தினா நிச்சயமாக இந்த 3 காரியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கவே இருக்காது. ஒரு உதாரணம் காட்டுறேன் பாருங்க. வெளியில் நின்று நீங்க பாவி ஒருத்தர் பாவின்னு கூட சொல்லுவாங்க, ஒரு பாவம் அந்த மனிதர் ஜெபிக்கிறாரு, உள்ளுக்குள்ள பரிசே இருக்கிறாரு, ஆனா அவரால் அந்த நிறைவான சந்தோஷம் அனுபவிக்க முடியல. ஆனா வெளியில இருக்கிறவருக்கு, வெளியில இருந்து ஜெபிக்கிறாரு, என்ன சொல்றாரு? நான் பாவியா இருக்கேன், வானத்தை கூட அண்ணாந்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு தன்னை தாழ்த்தி போடுறாரு. ஆனா அவரு தாங்க உண்மையிலே சமாதானத்தை பெற்று நீதிமானம் மாறினாரு. ஹல்லேலூயா. உள்ள இருக்கிறவர் நான் வாரம் இருமுற உபவாசம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்றாரு, அவரால் நிம்மதியா இன்னைக்கு அப்படி நாம் இல்லாதபடி பார்த்துக் கொள்வோம். நான் உள்ள இருந்தாலும் சரி, நான் அவருடைய ஜனம். ஹல்லேலூயா. என்னை தூக்கி சிறையில போட்டாலும் சரி, நான் கர்த்தருடைய ஜனம். ஹல்லேலூயா. என்னை தூக்கி ஆலயத்துக்கே போக விடாம என்னை வீட்டுல தடை பண்ணி என்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணா கூட நான் யாருடைய ஜனமா இருக்கேன்? நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், ஆனா நிச்சயமா ஆலயத்துக்கு கொண்டு போவேன். நான் அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு போவாரு என் தெய்வம். ஹல்லேலூயா. ஏன்னா நான் தெய்வமாக தொழுகிற தெய்வம் ஒரு என்ன சொல்றது, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நீங்க 2வது தலைப்பு நான் சொன்னேன், அவரின் ஜனம்னு வாயில சொல்லிக்கிட்டு செயல்ல வேற மாதிரி இருந்தா நம்ம இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கடைசியா 3வது காரியம் பார்த்து நான் முடிக்க போறேன். 3வது காரியம் ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் அவர் ஜனமா இருக்கணும். 2வது அவர் ஜனம்னு பேர்ல வாயில சொல்லிட்டு சைட்ல வேற மாதிரி இருக்க கூடாது. 3வது என்னன்னா, அவரின் ஜனமாவே இல்லாம ஓப்பன் ஸ்டேட்மெண்டா அவரை விட்டுட்டு போய் பின்மாற்றத்துக்கு போனா எல்லாத்தையுமே இழந்துடும். நான் சொன்னேன், இது இந்த எச்சரிப்பை சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஏன்னா நீங்கள் நானும் இந்த ஆசீர்வாதங்களை பெறணும், எப்பவுமே பெறணும். அதனால வாழ்க்கையில ஒரு இன்பமும் துன்பமும் ஒரு மனுஷனுக்கு வந்து போகும், ஆனா கர்த்தரை விட்டுடக்கூடாது. ஹல்லேலூயா. அவரின் ஜனமா இருக்கிறதுல இருந்து கியோப் கொடுத்துடக்கூடாது. எத்தனை பேர் இங்க நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? வாழ்க்கையில இன்பம் வரலாம், துன்பம் வரலாம், மாறி மாறி வந்தாலும் என் தெய்வம் இந்த 3 காரியத்தையும் இழக்காம நடத்துவார். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? சமாதானம், பலன், ஆசீர்வாதம். இது என்ன தெய்வம் வந்து இது 3 இழக்காதபடி என்ன பார்த்துப்பாரு. ஏன்னா நான் யாருடைய ஜனமா இருக்கிறேன்? யோபுக்கு ஒரு பாடுகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, ஆசீர்வாதங்கள் இழந்துதான் போயிடுச்சு. ஆனா அதோட எண்டை நீங்க கவனிக்கணும். 3 கொடுத்துறாரா இல்லையா? ஒரு அதை நீங்க கவனிக்கணும். அதான் இன்பங்கள் துன்பங்கள்லாம் வந்து அவருடைய கரத்துல இருந்து உங்களுக்காக வைத்திருக்கிறதை எடுத்துக்கொண்டு போயிடாது. துன்பங்கள் இன்பங்கள் புரிஞ்சுட்டீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? யாருமே உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறதை பறித்து கொள்ள போக முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஏதாவது பயத்தோட வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, ஏதாவது இதுவாயிடுமோ, விசுவாசம் யாராவது தீங்கு செய்யும்படி என் மேல கை போடணும், எதை குறிச்சும் பயப்படாதீங்க. நீங்க அவரின் ஜனமா இருந்தீங்கன்னா உங்க மேல யாரும் கைப்பட முடியாது. கரண்ட் எடுத்துட்டு அவன் நான் பயன்படுத்தலாமா? உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் இந்த 3 காரியங்களும் பறிச்சுட்டு போகவே முடியாது. நீங்க கடைசியா கேட்கிற எச்சரிக்கை மட்டும் உள்வாங்கிங்க. நான் கர்த்தரை தெய்வமா வணங்குறதுல விட்டுட்டு பின்வாங்க கூடாது. பின் வாங்கினீங்கன்னா, நான் ஒண்ணு சொன்னேன், அவர் ஜனம் ரெண்டு ரொம்ப டேஞ்சர். கர்த்தர் என் ஜனம் சொல்லி வாயில பேசிக்கிட்டு சைட்ல வேற மாதிரி நடந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. 3வது ரொம்ப டேஞ்சர். எனக்கு கர்த்தரே வேண்டாம், எனக்கு நான் என்னத்தை அனுபவிச்சேன், இத்தனை நாள் வர எனக்கு என்ன கிடைச்சது, அவர் புலம்பிட்டு நீங்க அவர் விட்டுட்டு போகிற மாதிரி மைண்டை வச்சிருந்தீங்கன்னா இந்த 3 காரியங்களும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? போயிடும். ரொம்ப அது இஸ்ரேல் ஜனங்களுக்காவது கொஞ்சம் ஏதாவது ஒன்றாவது கிடைச்சது. இந்த காடை கீழே ஏதாவது கடவுள் அது அப்படி கொடுத்தாரு, மணி இதுவாயிடுறாங்க, ரெக்டிஃபை பண்ணிக்கிறாங்க. கர்த்தரை விட்டுட்டு போனவங்களுக்கு எதுவுமே. அதுக்கு ஒரு உதாரணம் காட்ட பாருங்க, அது சொல்லி நான் முடிக்க போறேன். லூக்கா 15:12 வாசிங்க. இது வந்து ஆவிக்குரிய வண்ணமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் இளையவன் நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை
பங்கிட்டுக் கொடுத்தான். பாருங்க, இந்த லூக்கா 15 சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? இளைய குமாரன் யாரை விட்டுட்டு போறாரு? இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம அவருடைய ஜனமா இருந்து அவர் விட்டுட்டு போனோம்னா என்னென்ன நடக்கும்ன்றது ஒரு உதாரணமா உங்களுக்கு இது ஒரு மனிதனை வைத்து சொல்றேன். அந்த இளையவன் அவரை விட்டு போகும்போது என்னென்ன இழக்கிறாரு பாருங்க. அந்த லூக்கா 15 நீங்க வாசிக்கிறீங்க, என்னென்ன வாசிக்கிறீங்க இதுல? வாசிமா ஒரு நிமிஷம். நீ போறப்ப எல்லாம் ஜாலியா தான் இருக்கும். கர்த்தர் விட்டு போறப்ப ஏதோ நான் பெருசா சாய்ச்சின்னு வச்சு தான் போவோம். ஆனா என்ன நடக்கும்? ஜனமா இல்ல வாசிமா. ஃபர்ஸ்ட் என்ன போகுது? பெலனா நினைச்சிட்டு எல்லாம் எனக்கு இருக்கு நினைச்சிட்டு போற ஆஸ்தி என்ன ஆயிடுது? போயிடுது. ரெண்டாவது அடுத்தது சமாதானம் போயிடுது பஞ்சத்துல. எல்லாம் வாசிங்க. அந்த வார்த்தையை கோடு போட்டு வச்சுங்க. கர்த்தரை விட்டு போனா குறைவுபட தொடங்குது. எல்லாமே என்ன ஆயிடுது? குறைவுபட தொடங்குகிறது. வாசிங்க அப்படியே. ராஜ மரியாதை கிடைக்காதுங்க. கர்த்தரை விட்டு போனா வீட்டுல இருக்கிற வேலைக்காரனுக்கு மரியாதை கூட யாரும் கிடைக்காது. அப்படி ஜனமா இருந்தா எவ்வளவு நிம்மதின்னு யோசிங்க. வாசிங்க. பாத்தீங்களா? கர்த்தரை விட்டுட்டு போகணும்னு ஏதாவது மைண்ட்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா அவர் ஜனமா இல்லாம அறுப்புண்டு சிதறுண்டு போறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது பாருங்க. அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்க பண்ணிச்சுங்க. இதே இந்த இளையவன் செய்தது போல இஸ்ரேல் ஜனங்க பண்ணிச்சுங்க. அவங்க வாழ்க்கையில கடவுள் சிறையிருப்பை அனுப்பினார். என்ன அனுப்பினாரு? சிறையிருப்பை. பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. நிறைய இடங்களுக்கு சமாரியால ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அசீரியர்கள் சிறைப்படுத்திட்டு போனாங்க. இதெல்லாம் அவங்க இழந்தது என்ன இழந்தாங்க? இந்த 3 காரியங்களையும் இழந்துருவாங்க. என்னது? பெலன், சமாதானம், இந்த 3மே இழந்துருவாங்க. அவங்க என்னைக்கு உணர்றாங்களோ, நீ இதே இளையவனை வச்சு அதை ஒப்பிடுங்க. என்னைக்கு அவங்க புத்தி தெளிறாங்களோ, இந்த இடத்துல புத்தி தெரிஞ்சவன என்ன ஆகுது அவங்க வாழ்க்கையில? அந்த பையனுக்கு அப்பதான் அவனுக்கு புத்தி தெரிஞ்சு ஐயோ பாருங்க அப்பதான் புத்தி தெரியுது. இஸ்ரேல் ஜனங்களும் அப்படிதான் பண்ணாங்க. நிறைய வாட்டி கர்த்தருக்கு துரோகம் பண்ணி அவருடைய ஜனமா இல்லாம அறுப்புண்டு போய் அந்நிய தேவர்களை பின்பற்றி போகும்பொழுது அவங்க வாழ்க்கையில என்னத்தை இழந்துடுறாங்க? பெலன், சமாதானம், ஆசீர்வாதம். இந்த 3வது தலைப்பை மறந்துடாதீங்க. நான் சொல்லி முடிக்க போறேன். இந்த கர்த்தரை விட்டுட்டு போறதுன்றது இந்த இளையவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உலகம்ன்றது உலகத்தை நம்பி உலகத்தை தனதுடையதாக்கி கொண்டுதான் அவன் போயிருக்கான். உலகம் எனக்கு பெருசா ஏதாவது செஞ்சிடும் அது செஞ்சிடும். ஆனா உலகம் என்ன கொடுத்துச்சு அவனுக்கு? அவங்க வீட்டுல இருக்க வேலைக்காரனுக்கு கூட மரியாதை கொடுக்கலையா? எங்க கொடுத்து? பன்றிகளை உலகம் அப்படிதான் கொடுக்கும். கர்த்தரை விட்டுட்டு போனா அவருடைய ஜனமா இல்லாம போனா இந்த ஆசீர்வாதங்கள் இந்த மாத வாக்குத்தத்தம் கிடையாதுங்க. நான் ஓப்பனா சொல்றேன். உங்களை கவர்றதுக்காகவோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காகவோ நான் மாத்தி சொல்ல முடியாது. கர்த்தரின் ஜனமா இல்லைன்னா இந்த ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஆசீர்வாதங்கள் குறைவுபடும். இது எத்தனை பேர் உணர்றீங்க? குறைவுபடும். அதனால்தான் நீங்க உலகம் மேக்னெட் மாதிரி. கர்த்தரை விட்டு போனீங்கன்னா மேக்னெட். சொல்லுங்க, மேக்னெட் என்ன தமிழ் என்ன அர்த்தம்? 3 காரியங்களும் உங்ககிட்ட இருந்து அப்படியே இழுத்துக்கிட்டு வாங்கிடும். என்ன காரியம்? என்னது? 1 பெலன், சமாதானம். இந்த மேக்னெட்டை மறக்கவே மறக்காதீங்க. என் தெய்வத்தினுடைய அன்பால நான் ஈர்க்கப்பட்டு அவர்கிட்ட இருந்தாதான் இந்த 3 காரியங்கள் எனக்கு கிடைக்கும். இந்த உலகத்தின் பால் நீ அன்பு கொண்டு நீங்க போனீங்கன்னா அது உங்ககிட்ட இருந்து இது எல்லாத்தையும் இழுத்துரும். பெலன், சமாதானம், ஆசீர்வாதம், எச்சரிக்கையோடு கூட இருப்போம். 3 காரியங்களை சொல்லி நான் உணர்த்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் யார் அவருடைய ஜனம் நான் கேட்டேன். யார் அவருடைய ஜனம்? அவரை விசுவாசித்து அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள எல்லாருமே அவருடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் பிதாவாகிய தேவன் அருள் செய்திருக்கிறார். அப்ப புதிய ஏற்பாட்டின்படி நம்ம எல்லாருமே யார் வேணாலும் விசுவாசியுடைய பிள்ளைகள் ஆகலாம். ஜாதி வேற்றுமைகள் எதுவுமே கிடையாது. எல்லாருமே அவர் விசுவாசிகள், எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். அடுத்து நான் என்ன சொன்னேன்? இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்றதுக்கு 3 தலைப்புகள் கொடுத்தேன். அவரின் ஜனம் மாத்திரமே இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். வெறும் 2வது தலைப்பு என்ன சொன்னா, அவன் ஜனம்னு வாயில சொல்லிட்டு செயல்ல வேற மாதிரி இருந்தா இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. 3வது என்ன சொன்னேன்? அவர் ஜனமா இல்லாம நான் அப்படியே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னா சுத்தமா ஆசீர்வாதம் இல்லாம குறைஞ்சிடும். எச்சரிப்போடு கூட இருப்போம். இந்த ஆசீர்வாதம் ஆரம்பிக்கும் போதே இந்த ஆசீர்வாதம் ஒரு எச்சரிப்போடு தான் ஆரம்பிச்சது. அதை நீங்க யாரும் கவனிச்சிருக்கீங்களா தெரியல. கர்த்தர் தமது, அதை மறக்காதீங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சொல்லி முடிக்கலாமா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதன்படி சபையார் அனைவரையும் அடியானையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கலாமா? God bless you all.